பள்ளிக்கூடத்தால நாங்க பழகுறோம் முடியும் என்ற முயற்சி இளையோராலேயே முன்னெடுக்கும். எடுக்க விட்டதாதான் அவருக்கு இந்த வெற்றியை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தானும் தமக்கு ஓடக தானும் ஓட போகும். ஆண்களுக்கான வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகில் இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் பலாலியில் நிற்கிறோம். பலாலியில் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற போது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ வைக்கும்போது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் விளையாட்டு நிகழ்வுகளோடு இணைந்திருக்கோம். இந்த உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலே டொன் பாஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தினர் விண்மீன் விளையாட்டு கலைஞரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வது வளமையாகவே இவர்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் மத்தியிலே நல்ல உறவை பெண்மன்றமும் சிறுவர்களுடைய ஆற்றுகளை வெளிக்கொணரும் முகமாகவும் நடத்தப்படுகின்றது. மரதன் ஓட்ட போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி, நீச்சல் போட்டி, போட்டோட்ட போட்டி, அத்தோடு சின்ன பிள்ளைகளுக்கான சின்ன விளையாட்டுகள் சிறு விளையாட்டுகளும் வளமையாகவே நடத்தி வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இது இந்த குடும்பமாக ஒன்றாக இணைந்து இவர்கள் தங்களுடைய குடும்ப உணர்வை ஒற்றுமை உருவாக்கும் நோக்கமாக செய்யப்படுகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இது உயிர்ப்பு விழாவை அண்மித்து அடுத்த வாரத்திலேயே நடைபெறுகின்ற நிகழ்வு. பல்வேறுபட்ட கால சூழலமைவு பிரச்சனையும் அதே நேரத்திலே பெட்ரோல் தட்டுப்பாடுகள் தட்டுப்பாடுகள் இவற்றின் காரணத்தினாலே இந்த விளையாட்டு மிகவும் பிற்போடப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பிள்ளைகளுடைய அந்த முயற்சி வளர்ச்சியை நாங்கள் தடை செய்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பலர் தங்களுடைய பெற்றோர் முன்வந்து இந்த நிகழ்வுகளை நடத்த அவர்கள் ஆவல் காட்டியதனாலேயும் அதே நேரத்திலே வெயில் கொடுமையை கருத்து கொண்டு நேர காலத்துறை அதை முடித்து அந்த அவர்களுடைய ஆற்றை வெளிக்கொள்ளும் முகமாக இந்த நிகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலதாமதமாக இருந்தாலும் இந்த நிகழ்வை செவ்வனை நடத்தணும் என்ற அந்த முயற்சியோடு இளையோர் ஒன்றாக இணைந்து இளையோர்கள் இதை நடத்துகின்றார்கள். அவை அந்த இளையோர்கள் தங்களிடத்தை தங்களுடைய ஒன்று கூடி பெறவும் 3 ஆலயங்களும் சேர்ந்து ஒன்றாக இயங்குகின்ற அமைப்பாக இந்த டொன் பாஸ்கோ இளைஞர் ஒன்றியம் இருக்கிறது. ஆகவே ஆலய பிரிவுகளோ மற்ற பிரிவுகளோ இல்லாமல் சமய பிரிவுகளோ இல்லாமல் இந்த நிகழ்வுகள் நடப்பதன் மூலம் இன்னும் இந்த சமூகத்திலே ஒற்றுமையை வளர்க்க முடியும் என்ற முயற்சி இளையோர் ஆலயம் முன்னெடுக்கப்படுவதனாலே இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். மரதன் ஓட போறீங்களா? பழமையா ஓடுறீங்களா? இந்த முறையா முதல் முறை அடிப்பீங்களா? நம்பிக்கை இருக்கா? அடிக்கணுமா? அபிராமன் சொல்லுங்க. நீங்க நம்பிக்கை என்ன பேர்? அபிராஜ். அபிராஜ் எத்தனை வயது? வயது 6 வயசு. மரதன் ஓட போறீங்களா? பழமையா ஸ்கூல்ல ஓடுறீங்களே? ஓடி முடிச்சு. இந்த மாதிரி பஸ் அடிப்பீங்களோ? நம்பிக்கை இருக்கா? நல்லா ஓடணுமா? வெரி குட். வணக்கம். பேரை சொல்லுங்க. எத்தனை வயது? 14. மரதன் இதுல இருந்து மரதன் ஓட போறீங்களா? எத்தனை முறை பழமையா ஓடுறீங்களோ? இந்த முறை தானே ஸ்கூல்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதோ? சரி நல்லா சிறப்பாக ஓட வாழ்த்துக்கலாம். சிறுவர்கள் பெண்களுக்கான மரதன் ஓட்ட நிகழ்வு வந்து காங்கேசன்துறை சந்தியிலிருந்து ஆரம்பமாக போகுது. இப்போ வந்து அதற்கான தயார்படுத்தல்
டீம் வந்து ரெடி ஆகுது வேற. விளையாட்டுக் கழக மைதான முன்றலில் நிறைவடையும் என்பதை அறிவிக்கிறோம். ஃபாதர் தான் இந்த விளையாட்டு நிகழ்வை வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாரு பாருங்க. ஆரம்பிக்கப்பட சிறுவர்களுக்கான பெண்கள் சிறுவர்களுக்கான மரதனோட்டம் வந்து ஆரம்பமாயிடுது. இனி ஆண்களுக்கான வந்து மாவட்டபுரத்துல ஆரம்பமாக போது அங்கே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இதில் வந்து ஆண்களுக்கான இளைஞர்களுக்கான மரதனோட்ட நிகழ்வு வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாக போகுது. ஃபாதர் வந்து இளைஞர்களை ஆசீர்வதித்து நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க போகிறார். ரைட், ஆண்களுக்கான இளைஞர்களுக்கான மரதனோட்டம் ஆரம்பமாயிடுது. போட்டி விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்குது வேறுங்க. போலீசாரினுடைய பாதுகாப்போட இந்த மரதனோட் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிற பாருங்க. கையில் பேசுறேன் சூப்பராக ஓடுது.
உள்ள வர்றாங்க. ஓடும் ஓடும் தம்பி ஓடிவாங்க ஓடிவாங்க. அதெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி கடைக்காம ஓடி வராங்களேண்ணா. விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கு. ஓடிவாங்க ஓடிவாங்க. தம்பி கொஞ்சம் கலைஞ்சு போட்டார் போல. ஓடிவாங்க ஓடிவாங்க. விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கு மரதன் ஓட்டம். ஓடும் ஓடும் அவ்வளோதான். சின்னாலோட அப்பாவா இருக்காங்க. தங்கச்சியோட சேர்ந்தே ஓடுறாரு நகரத்துல. அப்பா மகளுமே தந்தை மகளும் ஓடிக்கொண்டிருக்கேன் பாருங்க. அப்பா சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கேன். தந்தை எவ்வளவு யாராவது பாடுபடுறாங்க பார்க்கலாம். எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் பாருங்க. ஒரு டீம் முன்னு போடுதா போக மாட்டேன். விறுவிறுப்பான இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. மக்கள் எல்லாரும் இப்போ வந்து ஆஃபீஷியல் டீம் வந்து பிளேஸில் பயந்து கொண்டிருக்கேன். விளையாட்டுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அவர்களுடைய ஒழுங்கினை அந்த போட்டியாளர்கள் நடத்தப்படும். உண்மையே உங்களுக்கு அந்த அறிவித்தல்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய போட்டிகள் நடைபெறும் என்பதனை போட்டியாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றது. தம்பிதான் மரதன் ஓட்டத்தில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். தம்பி கொஞ்சம் கலாச்சி போட. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? அபிஷேக். எத்தனை வயது உங்களுக்கு? 14. 14. எத்தனை முறை மரதன் ஓடுறீங்க? இதோட 3வது வருஷம் ஓடுறீங்க. இதுக்கு முதல்ல எத்தனை மீன் பண்ணி இருக்கிறீங்க? முதல் பெரியாரோட 8வது, அதுக்கு முதல் ஒரு 2. இந்த முறை முதலாவது. ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கு இந்த சந்தோஷம், இந்த வெற்றி? சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் வெற்றி வர வாழ்த்துக்கள். ஓடி வரைக்கும் விடணும்னு ஒரு நினைப்புகள் தோன்றையில்லையோ? அழைக்குது தோன்றினது. அப்போ அதுக்கு என்ன செய்த நீங்கள்? ஓடி வந்தீங்களா? ரைட். அப்படி இப்போ இல்லை உடல்நிலை ஓகே இருக்கா? சரி. உங்களுக்கு இந்த ஓடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அது உங்களுக்கு உற்சாகம் தான். அது எப்படி ஓட ஓட மரதன்கள் போங்கோ கடந்து கொள்ளுங்க. அப்பா அம்மா அவையெல்லாம் முழு சப்போர்ட். வாழ்த்துக்களா? பெண்களுக்கான மரதன் ஓட்ட போட்டியில வந்து இந்த தங்கச்சி வந்து பெஸ்டா வந்திருக்கா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. சீனாபர்ணா. எத்தனை வயது உங்களுக்கு? 11. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நாகர்கோவில். நாகர்கோவில். நாகர்கோவில இருந்து இங்க வந்து விளையாடுறீங்களா? அது அண்டிண்டா இங்க இருக்கு. நாங்க வர்றோம். சரி சரி. அப்ப நீங்கள்
இந்த தங்கச்சியை உங்களுக்கு சொல்லணும்னா போன வருடமும் இந்த தங்கச்சி தான் முதலாம் இடம். அதே மாதிரி இந்த வருடம் இந்த தங்கச்சி தான் முதலாம் இடம். என்ன மாதிரி இந்த வெற்றி உங்களுக்கு இருக்குது? எப்படி தொடர்ச்சியா ஃபர்ஸ்டா வந்து கொண்டு இருக்கீங்க? அங்க எங்கட பள்ளிக்கூடத்தால நாங்க பழகுற நீங்களே? ரைட் ரைட். ஒரு நாளும் அந்த பயிற்சிகள் இருக்கு. யார் உங்களுக்கு இப்படி ஓட சொல்லி எல்லாம் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி இப்படி மரதன் ஓடுவாங்கன்னு சொல்றாரு? எங்கட அண்டி தான் 3 வருஷம் பண்ணுவா. 3 வருஷம் இங்க ஆகுது. இல்ல உங்களை அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து மேலும் உங்களோட இந்த வெற்றி வாழ்த்துக்கள். மேலும் உங்களோட வெற்றியெல்லாம் தொடர வேணும், விடாமல் அயராமல் ஓடிக்கணும். வீட்டுல நீங்க மட்டும் தானே ஓடுறது? எல்லாரும் ஓடுவீங்க? எத்தனை வயதுல இருந்து நீங்கள் இந்த ஓட்ட நிகழ்வுல பங்கு பெற்றீங்க? 16 வயசுல. இப்ப எத்தனை வயது உங்களுக்கு? 13 வயது. 2-3 வருஷமா ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே என்ன? ரைட். தொடர்ந்து வர விளையாட்டுகளிலையும் வெற்றியாளராக வர வாழ்த்துக்கலாம். நன்றி. அங்கே இருக்கிறார் முதலாவது வீரன் சுரவின். முதலாவது வீரன் சுரவின் வின் பண்ணிட்டார். முதலாவதா பிரவீன். மாவட்ட உறவத்துல ஆரம்பமாகிய இந்த இளைஞர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுல வந்து இந்த தம்பி வந்து பெஸ்டா வந்திருக்கிறார் பாருங்க. இளைஞர்களுக்கான போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. உடனடியாக போட்டிகளை நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆடுகளை நின்று போட்டியாளர்களுக்கு எந்தவது இடையூறு விளைவிக்காத வண்ணம் போட்டியை கண்டுகளிக்கும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சின்ன பிள்ளை என்று அங்கு வெற்றியாக தனது வெற்றியிலாக இழந்திருக்கின்றார். அங்கு சிறுவன் ஒருவர் தனது வெற்றியிலாக இழந்திருக்கின்றார். மூன்று முறை கோச்சிரோ வந்து வளர்க்குறவர் இல்ல அங்க ரோட்ல இங்க இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க கேகஸ் மட்டும் போறோம். அருண் உண்டு. அருண் 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 மிகவும் சந்தோஷமாக. முதலாவது வெற்றியாளராக வந்து தம்பி பிரவீனுடைய பெரியம்மா நிற்கிறார். பெரியம்மா, இந்த தருணத்தை நீங்கள் எப்படி எப்படி உணர்றீங்க? அவரை நாங்கள் இந்த பயிற்சி எடுக்க விட்டதால அவருக்கு இந்த வெற்றியை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி ஒரு பயிற்சி கொடுக்குறவர் அதுலண்டவர். அவர் இப்ப 5 மாதம் பயிற்சி கொடுத்து தான் அவர் இப்ப அந்த ஓட்டங்கள்ல 2-3 முதலாவது 2வது 3வது வந்திருக்கிறாரு. அப்ப கடுமையான பயிற்சியும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, இவற்ற குடும்பத்துல வந்து இவரோட வேற சௌரங்கள் எல்லாம்
ஓட்ட இதுல இல்ல இல்ல இவர் மட்டும் இவர் மட்டும். கபடியும் ரெண்டு பேர் ரைட். அவன் அப்பா கபடி வளர்க்கிறவர் அதில் இவரும் கபடி விளையாட்டுக்கும் படிப்புக்கும் பிரச்சனை அப்படி பிரச்சனை இல்லை அவர் அதிபர் மூலமா தான் கபடிகள் எல்லாம் அவர் வளர்க்கிறார் பிரச்சனை சரி, இல்லை. சரி. படிப்புக்கும் இருக்கும் இது இல்லை இதுதான் இந்த வெளியிலாக செய்கிற விளையாட்டு மற்ற எல்லாம் கபடி எல்லாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட ரைட். அப்ப இந்த இன்றைய தருணத்தை எப்படி நீங்கள் உணர்றீங்க? எப்படியான உணர்வு இருக்கு உங்களுக்கு? என்னன்னு சொல்லுவோம் கடவுளுக்கு முதற்க நன்றி மிகப்பெரிய ஒரு மற்ற சந்தோஷம். அவற்றை முயற்சி மற்ற அவரை பழக்கிறவருக்கு முதற்க நன்றி அவர் விடாமல் அவர் ஓடி ஓடி ஒரு நாள் மூட்டத்துக்கு கூட்டிட்டு பழக்கி ஜென்சன் நீங்கள் இந்த போட்டியில 2வது ஆளா வந்திருக்கிறீங்களே, எப்படி உணர்றீங்களா இந்த தருணம்? சந்தோஷமா இருக்கு எப்படி நீங்களும் என்ன எப்படி பயிற்சிகள் எல்லாம் செய்யறதா? அவர் 2 பேரும் தான் வளரணும் ஒரே கோச் தான் 2 பேருக்கும் வளர்க்குறாரு. நீங்கள் முதல் போட்டிகளில் பங்கு பற்றி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் இங்க வரணாங்க போன முறை எத்தனை ஆகணும் உங்களுக்கு? போன முறை 6வது 6வது, இந்த முறை 2வது. அடுத்த முறை ஃபர்ஸ்டா வருவீங்களே, அப்படியே தொடர்ச்சியா முன்னேறி கொண்டு வாரீங்க. ரைட், தொடர்ச்சியா நான் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். ரைட். அப்ப இந்த தருணத்தை நீங்கள் யாருக்கு சமர்ப்பணம் செய்வீங்களா இந்த நேரத்தில்? என்னோட அப்பாவுக்கும் அதை நான் பழகினாருன்னு பழகின கோச்சுக்கும். ரைட். வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. அருண். அருண், நீங்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் உங்களோட பங்கு என்னவாக இருக்கிறது? நான் கொஞ்சம் ஒரு அகாடமி ஒன்று வந்து மரதன கண்டு கலாலி மரதன அகாடமி வந்து ஓடக்கூடிய பிள்ளைகளை நானும் முதல்ல ஓடி வர்றது. இப்போ எங்களை ஒரு பிள்ளைகளும் ஜெயிக்கணும் விளையாடம் ஜெயிக்கணும்னு வளர்க்குறது. நீங்கள் ஒரு கோச்சா இருக்கு மரதன கண்டு போனோம்ல நேஷனல் ஸ்கூலால் ஓடி நேஷனலுக்கு போனோம் 3 ஆள் ஓடி 33 அதான் முதல் டைம் நேஷனல். மற்ற இந்த முறை க்ராஸ் கண்ட்ரி வச்சு நேஷனலில் ஈடுபட்டுருக்கு. அப்போ என்ன நடக்கல. எத்தனை பிள்ளைகள் உங்க அகாடமியில் படிக்கிறேன்? என்கிட்ட ஒரு 11 பேர் அப்படி. வயராது நீங்கள் எல்லா பிள்ளைகளும் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்கிறீங்க. எப்படியான பயிற்சியில் இப்போ ஒரு நாளும் எத்தனை மணிக்கு டைம் வந்து 20 தான் எனக்கு டைம். இப்படி ஃபுட்பால் விளையாடுற அப்படியாண்ட 7 மணிக்கு தான். வயது பிரிவு எத்தனை வயதுல இருந்து எத்தனை வயது மட்டும் பயிற்சி நடக்குது? இல்ல எல்லாம் ஓடக்கூடிய கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்த்து. சின்ன ஆள் தம்பி அப்படி ஒரு தம்பி அதுதான் அந்த ஹைலைட். உடனடியாக நீச்சல் போட்டி ஆரம்பிக்கப்படும். அந்த இடத்திற்கு உங்களை தம்பி பேர் என்ன? அச்சுக்கு எத்தனை வயது? 5 வயது. 5 வயதுல நல்ல நீட்டா ஓடி வந்திருக்கிறேன். கலைக்குத சரியா கலைக்குது இல்லையானே? ஓடி வரைக்கும் நாங்கள் பார்த்து நாங்கள் இருக்கணும். ஏன்னா தம்பி வந்து நல்ல சிரிச்சு கொண்டு தான் ஓடி வந்தேன். உண்மையில இந்த வயதுல இப்படி அதை ஓட்டத்தை ஓடி முடிக்கிறான்ற வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த வேலை இந்த சிறுவருக்கு நல்ல மழலை மாறாத இந்த திறந்து ஓடுற நீங்களே நெசரியில ஓடுற நீங்களே இல்லையே. என்ன விளையாட்டு பிள்ளைய பிடிக்கும்? என்னென்ன விளையாடுற நீங்கள்? வணக்கம். இந்த வயதுல எத்தனை வயது? 5 வயதுல ஓடி முடிச்சிருக்கிறாரு. என்ன எப்படி சின்ன வயதுல முதல்ல ஓடி இருக்கிறாரா? முதல்ல ஒரு நாள் தானும் தமக்கு ஓட தானும் ஓட போகும் பிடிக்கும். தாய் கொண்டு விட்டு விட்டு இப்போ ஓடிக்கொண்டு வர ஓடிக்கொண்டு ஓட போறோம் நல்லா செய்யாத செய்கிறேன். இந்த இதுல நல்ல அவதானமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள்.